இருக்குல்ல, அதில் தெரியும் நிறைய விஷயம் நடக்குது. தஜ்ஜாலுடைய வரியை நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமாக ஸ்க்ரூ டைட்டும். சும்மா இல்லை, ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கா. என்ன கேட்குறீங்கன்னா, இந்த என்ஆர்சி பிரச்சனை இதெல்லாம் இந்த சிப் வைக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அது இது பல அஜெண்டா உள்ளடக்கிதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், முஸ்லீம்களை ஒரு பேனிக்கில் வைக்கிறது. ரூல்ஸ் பேசக்கூடாது, இவன் அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கக்கூடாது, அந்த ஓரமாக அப்படி விட்டிங்கன்னா நான் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறேன்னு சொல்லி அவன் வரணும். இந்த ப்ரெஷரில் அவனை வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நம்பர் ஒன்று, புரியுங்களா? அதில் எங்கேருந்து அவங்களுக்கு ஆபத்து வரும்னு முதல்ல அவங்களுக்கு தெரியுமில்ல. ஜனநாயகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் மனிதர்களை நசுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு இப்போ வந்துருச்சு. இல்லைங்க, ஓட்டிங் எல்லாம் நீங்கள் எங்கெங்க ஓட்டிங், நீங்கள் எதையோ போட்டுங்க இல்லைங்களா? அவங்க அந்த சிஸ்டம் முதல்ல வந்துட்டாங்க. ஓட்டிங்கெல்லாம் நீங்கள் எதோ வேணாலும் போட்டுங்க, அது ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது. சைனாலன்னா ஓட்டு பிரச்சனையா? இது இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவோட பாருங்கள். சைனாவில் ஓட்டு பிரச்சனைலாம் கிடையாது, உங்கள் ஓட்டு உரிமை ஒதுக்கணும்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா இதுதான், தலை தூக்கக்கூடாதுன்னு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஜோன்களை காமிச்சிருக்காங்க. இந்தந்த ஜோனில் இது நடக்கும்ட்டு. அப்போ அந்தந்த ஜோனை ரொம்ப கேர் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அச்சுறுத்தலாக இவங்க பார்க்குறாங்க. அரபுகளை பாருங்கள், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க செத்து ஆல்ரெடி 800 வருஷம் ஆச்சு. பணத்தை என்னத்தை போய் பண்ணுவோம்? அவங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அவங்கள இன்னும் மியூசிக் கொடுப்பாங்க, அவங்க இன்னும் டான்ஸ் கொடுப்பாங்க, அவன் பாட்டு கிம்ச்சிக்குன்னு போயிட்டே இருப்பான். அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னென்னா, இவன் நாம தானே கத்துறோம், அடே பயலுவலா, என்னடா ஹராமு, என்னடா ஹராமலாலாம் அவன் வாயில் வருது. இப்போ நம்ம வாயில் அவங்களாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ இது பல அஜெண்டா கொண்டது. அதில் அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா சில ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்கள் அது கிடைக்கிது. அந்த கையில் பயோசிப் ஃபிட் பண்ணுவாங்கன்ட்டு ஹதீஸ்கள்லேயே வருது. அது எப்போ இன்னும் நடக்கும். இன்னும் உலகம் ஒரு மிகப்பெரிய டாலர் கொலாப்ஸ் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும். டாலருங்கிறது இருக்காது. அதனால் எல்லா கரன்சியும், உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சியும் கொலாப்ஸ் ஆகும். அப்போ அந்த கரன்சி கொலாப்ஸ் ஆகும் போதெல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்தில் உலகம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் வாயை மூடிட்டு இருக்கணும். அதுதான் விஷயம். அப்போ நம்ம பேச மாட்டோம்ல. இவன் தஜ்ஜால் எதையுமே பாருங்கள், அட்வான்ஸாக பண்ணுவோம். எப்பயுமே ஒரு விஷயம் எதை செஞ்சாலும் அவன் முன்னாடியே அட்வான்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அடுத்த விஷயம் பண்ணுவான். ஸோ அந்த அடிப்படையில் இது உங்களுடைய அஜெண்டாவில் அது முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கி வைக்கணும். அடுத்து இன்னும் நிறைய அஜெண்டாஸ் வச்சுருக்காங்க. அது அன்றைக்கி கூட அவர் சொன்னார்ல, 21 அஜெண்டாஸ் ஆஃப் 21 செஞ்சுரி அப்படின்ட்டு. அதில் ஒரு அஜெண்டா இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அருகதை உள்ளவர்கள் நாங்கள் மட்டும்தான். யார்? வெள்ளைக்காரங்க, அதுவும் பனி இஸ்ரேலாக மாறினவங்க. அது இஸ்ரேலை தலைமையமாக வச்சுக்குவாங்க. இந்த பூமி அழியவே அழியாது.